கட்டையை எரிச்சரிச்சு மூஞ்செல்லாம் கறி ஆயிடுச்சுங்க. இல்லைனா மட்டும் என்ன சவப்பாவா இருக்க போறோம் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுவும் ரைட் தான். இனிவேஸ் இருக்கட்டும். வெல்கம் பேக் டு ரன்சித்ரன் சேனல். இன்னைக்கு டிராயிங் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். இருக்கிற கட்டையெல்லாம் போட்டு 1 மணி நேரமா எரிச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் எரிச்சு கறி ஆக்கியிருக்கேன். அந்த கறியை வச்சுதான் இன்னைக்கு டிராயிங் பண்ண போறேன். இந்த டிராயிங் பாத்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு எப்போ வரையும்னு சொல்லிட்டு ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்கு. பாக்குறவங்களுக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, வளரும் பேசாம டிராயிங் ஸ்டார்ட் பண்ணுவோமா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ 1 மணி நேரமாக எரிச்சு எடுத்துகிட்டு வந்த கட்டெல்லாம் இதுதான். இது பார்த்தீங்கன்னா இந்த வேப்ப மரத்தில் இருக்கிற குச்சி இது. அண்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக ஒரு வுட்டு இருந்தது. இது என்ன வுட்டுன்னு தெரியல சரியா. இது ரெண்டுத்தையும் நான் எரிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நிறையா கட்டை எரிச்சேன். கடைசியில் இவ்வளோ தான் வந்தது எனக்கு வுட்டு. அண்டு இது ஒரு 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம டிராயிங் பண்ண போகிறோம். அண்ட் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாமா? பாத்தீங்கன்னா பாதி டிராயிங் பண்ணி முடிச்சிருக்கேன். இந்த டிராயிங்ல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சார்கோல், அதாவது அடுப்பு கறி இருக்குல்ல, அதை வச்சு நம்ம வரையும்போது இந்த ஹைலைன், அந்த நோஸ்ல இருக்க லைன்ஸ் எல்லாம் வந்து போடும்போது அதெல்லாம் சின்னதா போட வேண்டியதா இருக்கு. இந்த சார்கோல் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கிறதுனால அந்த லைன்ஸ் எல்லாம் சின்னதா போடணும்னு நம்ம நினைச்சாலும் அது பெருசா வந்துருது. அதனால பாத்தீங்கன்னா அந்த ஃபேஸோட லுக்கே ஒரு மாதிரி மாறிடுது. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வரையும் போது. நம்ம வரையும் போது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த சார்கோல் இருக்குல்ல, அது இருக்கிறதுலே சின்ன பீஸா இருக்க மாதிரி எடுத்து வரைஞ்சோம்னா அந்த லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டா இருக்கும். நீங்க வரையும் போது கூட இதே மாதிரி சின்ன சார்கோலா இருக்க மாதிரி நீங்க, அதாவது சின்ன கரியா இருக்கிற மாதிரி எடுத்து நீங்க வரைஞ்சீங்கன்னா அந்த லைன்ஸ் எல்லாம் கரெக்டா வரும். அதாவது ஹை லைன், அந்த ஹை ப்ரோஸ் எல்லாம் சொல்றேன்னா. இப்ப பாத்தீங்கன்னா பாதி டிராயிங் பண்ணி முடிச்சிருக்கேன். மீடியம் நான் கண்டினியூ பண்ணி உங்களுக்கு ஃபுல்லா காட்டுறேன். பார்த்துட்டு நீங்க அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த டிராயிங் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா வந்திருக்கு. எனக்கு பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு இந்த டிராயிங் பண்ணது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஓரளவுக்கு தான் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண பாத்தீங்கன்னா அவுட்புட் நல்லாவே வந்திருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களால இந்த மாதிரி சார்கோல் ஏதாவது ரெடி பண்ண முடியலனாலும் பக்கத்து வீட்டுல ஏதாவது அடுப்புலாம் இருப்பாங்களா, அவங்க கிட்ட இருந்து வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம ஃபன்னா இருக்கு உண்மைக்கு. உங்களுக்கு இதே மாதிரி டிஃப்ரெண்டான டிராயிங் வேறனா நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டிராயிங் பண்ணி வீடியோவை போடுறேன். அண்ட் உங்க பேரையை நான் மென்ஷன் பண்ணி அந்த வீடியோவை போடுறேன். மறக்காம உங்களோட கிரியேட்டிவ் தாட்டை என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க.
சிறப்பா டிராயிங் பண்ணி வீடியோ போட்டுடலாம். அப்கமிங் டேஸ் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதோட நான் இந்த வீடியோவை அப்படியே ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்டான டிராயிங்ல நாளைக்கு இன்னொரு வீடியோ பாக்குறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் ரஞ்சித்.